நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் மின் விநியோகம் தடைபட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக சில பகுதிகளுக்கான மின்சார விநியோகத்தை மட்டுப்படுத்தப்பட வேண்டி ஏற்பட்டிருப்பதாகவும் இலங்கை மின்சார சபை சொல்லியிருக்கு. நேற்றைய தினம் நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின் தடையை தொடர்ந்து நுரைசோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 3 மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்ததால இந்த மாதிரி சில பகுதிகளுக்கான மின்சார விநியோகத்தை மட்டுப்படுத்தப்பட வேண்டி ஏற்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இந்த நிலையில நேற்று காலை முதல் நாடு முழுவதும் தடைபெற்றிருந்த மின்சார விநியோகம் நேற்று மாலை 5:30 மணி அளவுல சுமார் 6 மணி நேரத்திற்கு பின்னர் முழுமையா வழமைக்கு திரும்பி இருந்துச்சு. இருந்தாலுமே கூட சிறிது நேரத்திற்கு பிறகு பல பகுதிகளில் மீண்டும் மின்சார விநியோகம் தடைபட்டிருந்துச்சு. பாணந்துறை உபமின் நிலையத்தில் குரங்கொன்று மோதியதால இந்த மின் தடை ஏற்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. இருந்தாலுமே கூட நேற்றைய தினம் உபமின் நிலையத்தில் குரங்குகள் எதுவுமே மோதல அப்படின்னு சொல்லி பாணந்துறை உபமின் நிலையத்தின் பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமா 3 மின் பிறப்பாக்கிகளும் செயலிழந்ததாக இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் ஒருவரும் சொல்லியிருக்கிறாரு. கேள்விக்கேற்ப மின்சாரத்தை வழங்க இளமையால மின் விநியோக கட்டமைப்புல சமநிலைமை உருவாகி இருக்கு. இதன் காரணமா பல பகுதிகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நுரைசோலை அனல் மின் நிலையத்தின் 3 மின் உற்பத்தி இயந்திரங்களும் வழமைக்கு கொண்டு வருவதற்கு மேலும் சில நாட்கள் தேவைப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. நேற்றைய தினம் ஏற்பட்ட திடீர் மின்தடையினால தொழிற்சாலைகள், முதலீட்டு வலயங்கள் மற்றும் பிற வணிக நிலையங்களில் செயற்பாடுகளும் மக்களின் அன்றாட வாழ்க்கையும் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்துச்சு. மின்சார விநியோகம் தடைப்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து சமிஞ்சை அமைப்புகள் செயலிழந்ததால கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் உட்பட பல பகுதிகளும் போக்குவரத்துல பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் பதிவான திடீர் மின்தடை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கை மின்சார சபை சொல்லியிருக்கு.